சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் சார்பில் நடத்தப்பட்ட +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் இம்முறை OMS எனப்படும் திரையில் மதிப்பிடுதல் முறையில் திருத்தப்பட்டன. இதற்காக மாணவர்களின் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு பிரத்யேக சர்வரில் பதிவேற்றப்பட்டன. டிஜிட்டல் திரையில் பார்த்தபடி விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் மதிப்பெண் வழங்கும் நடைமுறை முதல் முறையாக இந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியான நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட மதிப்பெண் குறைந்துள்ளதாக புகார் தெரிவித்தனர். மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவர்களில் பலருக்கு கிடைத்த பிரதி தெளிவின்றியும் வேறு ஒருவரின் கையெழுத்துடனும், சிலருக்கு அவர்கள் எழுதிய பக்கங்களின் எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தது. இது குறித்த விசாரணையில் OMS முறைக்காக மாணவர்களின் விடைத்தாள் பதிவேற்றம் செய்ததில் குளறுபடி நடந்தது தெரிய வந்தது. மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் சிபிஎஸ்இ அலட்சியமாக நடந்து கொண்டதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர். இது குறித்த விரிவான விசாரணைக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஒரு நபர் குழு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணியில் நடந்த குளறுபடிக்கு தானே முழு பொறுப்பு ஏற்பதாகவும், இது பற்றி விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறுகள் திருத்தப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்தார். தற்போது குறைபாடுகள் அனைத்தும் களையப்பட்டு மறு மதிப்பீடு செய்யும் பணி நடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலர் ஹிமான்ஷு குப்தா ஆகிய இருவரையும் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேற்கண்ட இரு IAS அதிகாரிகளும் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து விரைவில் அந்த இடத்திற்கு வேறு அதிகாரிகள் நியமிக்கப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது.